அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 27 புதன் பகவான் கும்ப ராசியை விட்டு விலகி மீன ராசிக்கு செல்கிறார். துலாம் ராசினருக்கு புதன் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் உரியவர். புதன் 6ஆம் இடம் மீன ராசிக்கு சென்று அங்கு சுக்கிரன் ராகுவுடன் இணைகிறார். சுக்கிரனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தங்களின் சாதனைகள் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும். தங்களுடைய புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை, செல்வம், சொல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரும். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும். சுக்கிரனால். ராகுவினால் நன்மைகளே: உடல் நோய் மட்டுப்படும். நல்ல சிகிச்சையினால், எளிய சிகிச்சையினால் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கடன் தொந்தரவு. ஒரு காரியத்திற்காக பல மடங்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே கடன் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் கடன் பெற்றால் அந்த கடன் அடைவர நீண்ட நாட்கள் ஆகும். வியாபாரம் தொழிலில் அதிக முதலீடுகள் கூடாது. இருக்கின்ற தொழிலில் நேரடி கவனம் தேவை. ஜவுளி வியாபாரத்தில் கவனம் தேவை. ஐடி துறையினருக்கு வேலை இழப்பு உண்டாகலாம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு திரும்ப அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வந்து செலவு செய்வதற்கு தரகு கமிஷன் ஒப்பந்தம் போன்றவற்றில் தங்களுக்கு எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் கமிஷன் ஒப்பந்தங்கள், பழைய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு ரத்தாகலாம். புது ஒப்பந்தங்கள் வருவதில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். ஆக துலாம் ராசினருக்கு ராகுவினால் நன்மைகள், சுக்கிரனால் 50% நன்மைகள். எதிர்பாலினத்தினரிடம் பழகும் போது கவனமாக பழகுங்கள். ஆண்கள் பெண்களிடம் பழகும் போதோ, பெண்கள் ஆண்களிடம் பழகும் போதோ சற்று கவனமாக பழகுங்கள். புதனால் அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் பெருமாளையும் வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.